ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், ரிமோட் கண்ட்ரோல் பற்றி பேச போகிறோம். ரிமோட் கண்ட்ரோல் கார் ஆப்ரேட் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க, பைக்கு, அப்புறம் பிளெயின்லாம் ஆப்ரேட் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம ரிமோட் கண்ட்ரோல் மூலிமா எதை ஆப்ரேட் பண்ணுற போகிறோம்னா, நம்ம DAW ஆப்ரேட் பண்ண போகிறோம். எஸ், 2-3 DAWs மட்டும்தான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து தராங்க. ஸோ இதில் வந்து ஸ்டூடியோ ஒன்று லாஜிக் ப்ரோலையும் இந்த ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் இப்போதைக்கு ஸ்டூடியோ ஒன் ரிமோட் ஒர்க் ஆகும். iOS பிளாட்ஃபார்மில் வந்து ஒர்க் ஆகாது. இன்கேஸ் நீங்கள் வந்து வீட்டில் வைஃபை பண்ணி வச்சுருந்தீங்க இருக்குது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய கம்ப்யூட்டரோ லேப்டாப்பையோ எந்த லேப்டாப்லையோ இல்லை கம்ப்யூட்டரில் எந்த டிவைஸில் வந்து ஸ்டூடியோ ஒன்று இருக்கோ, அந்த டிவைஸும் உங்களுடைய மொபைல் இருக்குது பார்த்தீங்களா, எதில் நீங்கள் வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஒர்க் பண்ண போகிறீங்களோ, அது ரெண்டும் ஒரே நெட்வொர்க்கில் இருக்கணும், அதாவது ஒரே வைஃபையில் இருக்கணும். இன்கேஸ் வைஃபை இல்லை அப்படின்னா, உங்கள் ஃபோனை வந்து டெத்தரிங் ஆன் பண்ணிக்கிட்டு அந்த டெத்தரிங்கில் உங்களுடைய இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஸ்டூடியோ ஒன் 4 வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய மொபைலில் டெத்தரிங்கில் கனெக்ட் பண்ணுற பட்சத்தில் உங்களுடைய மொபைல் டேட்டாவை நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு எரர் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டூடியோ ஒன் 4 வச்சுருந்தீங்கன்னா. ஸ்டூடியோ ஒன் 5 வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறோன்னா, இன்னொரு மொபைல் இருக்குது. ஸோ இந்த மொபைலில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டூடியோ ஒன்னை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ப்ளே ஸ்டோர் உள்ளே போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் உள்ளே போயிட்டு நீங்கள் ஸ்டூடியோ ஒன் ரிமோட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டூடியோ ஒன் ரிமோட் கண்ட்ரோல். இதுதான், இதை நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம், இந்த ஆப். ஓகே, ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஓப்பன் கொடுக்க போகிறோம் ஆப். ஸோ ஸ்டூடியோ ஒன் ரிமோட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ என்ன சொல்லுது பார்த்தீங்களா, மேக் ஷுர் யுவர் டேப்லெட் இஸ் கனெக்டட் டு த சேம் நெட்வொர்க் ஆஸ் யுவர் ஸ்டூடியோ ஒன் கம்ப்யூட்டர். இப்போ நான் சொன்னதே தான். ஸோ இங்கே ஆப்ஷன் வரும், இந்த ஆப்ஷனை வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சா? க்ளோஸ் பட்டன் இங்கே இருக்கும். ஓகே, க்ளோஸ் பண்ணோன்னே பாருங்கள், அது என்ன பண்ணிடுச்சுன்னா, ஸ்டூடியோ ஒன் எங்கே ஒர்க் ஆகிட்டுருக்கு இந்த ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். இன்கேஸ் ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு வரலன்னா இந்த ஸ்கேன் பட்டன் அழுத்துங்க, ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ அது போட்டிருக்கு பார்த்தீங்களா, எங்கே ஒர்க் ஆகுது, ஸ்டூடியோ ஒன் வந்து விண்டோஸ் 10 64 பிட்டு உள்ள ஒரு கம்ப்யூட்டரில் ஒர்க் ஆகுது. அதோட கம்ப்யூட்டரோட பேர் வர காட்டுது பாருங்கள், டெஸ்க்டாப்பு 871 ஏதோ சம்திங் காட்டுது பார்த்தீங்களா. ஸோ அதே தான் வேறு என்னோடய கம்ப்யூட்டரில் இருக்குதோ. இருங்க, என்னுடைய லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு மானிட்டருக்கு வைக்கலாம். ஓகே, மானிட்டர்லாம் பெருசாக தெரியும். டெஸ்க்டாப் 871 VR00 இருக்குது பார்த்தீங்களா, அதே தான் இங்கேயும் இருக்குது. இங்கேயும் க்ளோஸ் ஆகிடுச்சு. என்ன சொல்லுதுன்னா, ப்ளீஸ் ஓப்பன் அ டாக்குமெண்ட் ஆன ஸ்டூடியோ ஒன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இது லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லோட் ஆனோடனே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோனுக்கு வந்து அதோட மிக்சர் விண்டோ கொண்டு எல்லாமே சிங்க் ஆகிக்கும். பார்த்தீங்களா, சிங்க் ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே சிங்க் ஆகிடுச்சு. நான் இங்கே ஒரு மிக்ஸ் விண்டோ ஓப்பன் பண்ணுறேங்க. இங்கே பாருங்கள், இந்த மிக்ஸ் விண்டோ அப்படியே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே சிங்க் ஆகிடுச்சு. இப்போ நான் நவுத்துனேன்னா எனக்கு அங்கே நவரும். இப்போ நான் அந்த பாட்டை இதை ப்ளே பண்ணி விடுறேன். மாஸ்டர் ஃபேடரை நான் இது பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் வழியாக கேட்கும். என்னுடைய வால்யூம் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். மாஸ்டர் ஃபேடர் இதை நான் மவுஸில் பயன்படுத்தலை, என்னோடய ஃபோன் வழியாக தான். இங்கே வரணும், ஃபோன் வழியாக தான் நான் பயன்படுத்துகிறேன். நம்ம பாட்டை வந்து ஸ்டாப் பண்ணலாம், ஃபஸ்ட் இடத்துலேருந்து ஆரம்பித்து விடலாம், ரெக்கார்ட் பட்டன் எனேபிள் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் நம்ம இதில் பண்ணிக்கலாம்.
இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் கம்மி பண்ணிக்கலாம் பாருங்களேன். ஸோ இன்சர்ட் பண்ணிக்கலாம், சென்டு கொடுத்துக்கலாம். அதில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கூட மாடிஃபை பண்ணிக்கலாம். இல்லைங்களா? சென்டு கொடுத்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்துடும். அதில் எங்கெங்கெல்லாம் நம்ம சென்ட் பண்ணுறோம், என்ன இதுக்கு எல்லாமே வந்துடும். ஃபேட்ரு அழுத்துனீங்கன்னா ஃபேட்ரு வந்துடும். கியூமிக்ஸ் அழுத்துனீங்கன்னா உங்களுடைய 2 ஹெட்ஃபோன்ஸ்க்கு போகிறது ஸ்ப்ளிட்டு எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெக்கார்டிங் ப்ராசஸ் அப்போது. அதுவும் நம்ம ஒரு பெரிய ஐபேட் மாதிரி இல்லை இந்த டேப்லெட் மாதிரி வச்சுருந்தோன்னா இன்னும் நம்மளுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபோனில் நம்ம பண்ணுறதை விட அது இன்னும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக தெரியுங்கிறனால ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாட்டை ஆஃப் பண்ணுறோம் பாருங்களேன். ப்ளே பண்ணுறோம். இண்டிவிஜுவல் சேனல் கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த 2 சேனல் கண்ட்ரோல் பண்ணுவோம் நம்ம. பேஸை கண்ட்ரோல் பண்ணுறோம் நம்ம. பேஸை சோலோ பண்ணலாமா நம்ம? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஸ்டூடியோ ஒன்னில் எப்படி நம்ம இதை பயன்படுத்தலாம், ரிமோட் கண்ட்ரோலை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஹோப் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.